ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செய்யலாம் தான். நான் யூஸ்வலாக ஆவக்காய் ஊறுகாய், அதாவது மாங்காய் ஊறுகாய் செய்கிறது யூஸ்வல் தான். ஆனால் இந்த வாட்டி வடுமாங்காய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் வீட்டில் செய்வாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா நான் ஆஸ் யூஸ்வலாக எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செய்ய, ஆனால் தண்ணி படாமல் செஞ்சினாவே உனக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவளோட ரெசிபி கேட்டு தான் நான் செய்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வடுமாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் 1/2 kg தான் வாங்கிட்டு வந்தேன். இதுவே என்னோடய ஃபேமிலிக்கு சரியாக போயிடும். ஸோ 1/2 kg மாங்காய் வாங்கிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து நான் நல்லா ஒவ்வொரு மாங்காவையும் தொடச்சி வச்சுட்டேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கணுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில் தான். நான் இது கண்ணாடி பாட்டிலில் தான் வைப்பேன். யூஸ்வலாக ஊறுகாய் கண்ணாடி பாட்டிலில் வச்சோம் இல்லை பீங்காய் ஜாடியில் வச்சோன்னா கெட்டு போகாது. இஃப் இன்கேஸ் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாலையோ ஸ்டீல் டப்பாலையோ வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி எள்ளெண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன். எள்ளெண்ணெய் ஹெல்த்தியும் கூட. அண்டு நம்ம தாளிக்கிறதுலையோ தோசை ஊற்றிக்கிறதுலையோ ரொம்ப ஆட் பண்ணிக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நான் எள்ளெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ஆயில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான மசாலா பவுடரும் நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடுகு, வெந்தயம், பெருங்காயம், வரமிளகாய், நான் நல்லா குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனியா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுட்டேன். இந்த மாங்காய் தொடச்சி வச்ச கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி மாங்காய் வடுமாங்காய் வாங்குகிற கடையில் தான் வாங்கினேன். நான் சின்ன பிள்ளையாக ஸ்கூல் படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாங்காயெல்லாம் எல்லா கடையிலையும் இருக்கும். பொட்டி கடையில், பாட்டி கடையில். ஸ்கூல் விட்டு வந்தால் நிறைய இந்த மாங்காய் கிடைக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 50 பைசா ஒரு மாங்காய். ஸோ ₹1க்கு 2 மாங்காய் கொடுப்பாங்க. நல்லா மிளகாத்தூள், உப்புத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாங்காய்க்குள்ளார போட்டு நல்லா குலுக்கி விட்டு கொடுப்பாங்க. இந்த மாங்காய் ரொம்ப பிஞ்சு மாங்காய் தான். இதனோட தோல் பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும். அந்த ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போல்லாம் இந்த மாதிரி மாங்காய் கடைங்களில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகவே மாட்டோம். அது நம்மளையே அறியாமல் நம்ம வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தூரம் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான் அது. இப்போது அந்த மாங்காய்லாம் கிடைக்குதான்னு தெரில. பட் நான் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா மாங்காவை நான் பாட்டிலில் ஆட் பண்ணிவிட்டு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு மாங்காவை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மசாலா, நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலோட மூடியை போட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. இந்த மாங்காவோட சைஸ் குறைஞ்சாலுமே நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணுறப்போ அந்த ஜாடி குலுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ கரண்டி போட்டு அந்த மாதிரி கிளற போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு எல்லாம் கிளறிட்டு அதுக்கப்புறம் மாங்காயிலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியோடு இந்த மசாலாவை அரைச்சி நம்ம ஆட் பண்ணி அந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணல. நான் பார்த்திங்கன்னா எல்லாமே டைரெக்டாகவே ஆட் பண்ணி குலுக்கி தான் வைக்க போகிறேன். இது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 10-12 டேஸ் ஆகிடும். அந்த தண்ணியெல்லாம் விட்டு அந்த எண்ணெய், மசாலா, அந்த தண்ணி எல்லாம் மெர்ஜாச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இட்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் இந்த மாவடு கிடைக்கும். அதுக்கப்புறம் பெரிய காயாயிடும், பழமாயிடும், உங்களுக்கு கிடைக்காது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ்லேருந்து 400 ரூபீஸ்க்குள்ளார இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் அந்த மாங்காவோட தன்மை அன்னைக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதனோட ரேட் டிசைட் பண்ணுறாங்க. நான் 1/2 கிலோ பார்த்திங்கன்னா 120 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். கோயம்பேடில் தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் பக்கத்தில் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். நீங்கள் நுங்கம்பாக்கம், டி நகர், மயிலாப்பூர் பக்கம் போனீங்க அப்படின்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாங்காய் இருக்கும். மோர் மிளகாய் அந்த சைடில் விற்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன போடணும்னு தோணுதோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த வீடியோவிலே பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக திருப்பதி போனேன். அந்த வீடியோவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
அங்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இப்போ ரீசெண்டாக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். இந்த ஊறுகாய் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஊறுகாய் ஐட்டம் வந்து செய்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமை வேணும். கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், டெய்லியும் எடுத்து குலுக்கி விடுங்க. அதே மாதிரி தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மேக் ஷூர் இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் நீங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு கிளறிங்கன்னா அந்த ஸ்பூனை நல்லா கழுவிட்டு டிஷ்யூ வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு எங்கேயுமே மாய்ஸ்ட் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு கிளறுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு செஞ்ச மொத்தமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அண்ட் இந்த ஊறுகாய் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாவடு ரெசிபியெல்லாம் நீங்கள் ஏர்லி ஒன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இயர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் நெல்லிக்காயில் பண்ணலாம். நெல்லிக்காய் ஊறுகாயும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு ஊறுகாய், இது ரெண்டுமே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது வந்து ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது தான். இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கான கேப்பை வந்து நம்ம கொடுக்கணும். அதை மற்றபடி நீங்கள் கை விட்டு அப்பப்போ எதையும் பண்ணாமல் நுழப்பாமல் இருந்தீங்க அப்படின்னாவே இந்த ரெசிபி உங்களுக்கு நல்லா வரும். அண்ட் இதில் ஆட் பண்ணுற ஸ்பைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறது பாப்பாவுக்கு. இதில் வந்து ஸ்பைசஸ் ரொம்ப கம்மி. உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் திருப்பதி vlog தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் மாதவரத்துலேருந்து எங்களோட ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். பஸ்ஸில் தான் போனோம். அரௌண்ட் ஒரு 1:45 அந்த மாதிரி பஸ் ஏறினோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி திருப்பதி ரீச் ஆகிட்டோம். நீங்கள் வந்து மாதவரத்தில் பஸ் ஏறுறப்பவே வந்து டைரெக்டாக திருப்பதி டு திருமலா பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் திருப்பதியில் இறங்கிட்டு திருமலாவுக்கு பஸ் ஏறணும்னு அவசியம் கிடையாது. அங்கேருந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் தர்ம தரிசனம் ஃப்ரீ தரிசனம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திருப்பதி வரைக்கும் டிக்கெட் எடுத்துக்கோங்க. திருமலாவுக்கு எடுக்காதீங்க. ஒய் பிகாஸ் திருப்பதியில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி டிக்கெட் டோக்கன் கொடுப்பாங்க, ஃப்ரீ தர்ஷன் டோக்கன். அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா தான் ஒரு 5 ஹவர்ஸில் சாமி பார்க்க முடியும். இந்த டோக்கன் வந்து திருமலாவில் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப கீழே வந்து தான் டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் அப்படின்னா நீங்கள் கீழேயே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் மேலே போங்க. மேலே போயிட்டு நீங்கள் மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஃப்ரீ தர்ஷன் பார்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஆகிடும். ஏன்னா இப்போ சம்மர் வெக்கேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால கூத்தட்டை பொறுத்து உங்களுக்கான டைமிங்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரம் 24லேருந்து 36 ஹவர்ஸாக மாறுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் காஷியஸாக இங்கேருந்தே போங்க. கீழே போகிறப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா கபிலேஸ்வரர் தீர்த்தம் சொல்லுவாங்க. இதை வந்து ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே குளிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட். இந்த இடத்துல வந்து நீங்கள் குளிச்சுட்டு போகலாம். எல்லா நேரமும் தீர்த்தம் கொட்டுமா அப்படின்னா அது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயந்தான். பட் இங்கே ஒரு பூல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த தீர்த்தம் கொட்டுற இடத்துல சேமிக்கும் இல்லைங்களா, அந்த பூல் இருக்குது. அங்கே தண்ணி வந்து உங்களுக்கு ரெகுலராக ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பூலில் நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே போகலாம். மேலே போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலிப்பெரி வந்துடும். அலிப்பெரி வந்து உங்களுக்கு நடக்கிற இடம். ஸோ இந்த இடம் தான் அலிப்பெரி. இந்த இடத்துல வந்து இந்த ஆர்ச்சு தாண்டினோடனே உங்களுக்கு அலிப்பெரி இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. ஸோ நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா அந்த கவுண்டரில் வந்து உங்கள் லக்கேஜு எல்லாமே வச்சுட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். கீழே ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அரௌண்ட் ஒரு 5-6 ஹவர்ஸில் மேலே ஏறி வந்துடலாம். ஸோ நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லைங்க.
இந்த இடத்த பார்க்குறப்பவே உங்களுக்கு வந்து திருப்பதி போகிற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உங்களோட மூடும் நல்லா செட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த நடப்பாதை வழியாக நம்ம மேலே ஏற மாட்டோம். நம்ம வேறு வழியாக மலை மேலே ஏற போகிறோம். வரப்போ தான் இந்த நடப்பாதை ஒட்டி இருக்கிற இந்த நடப்பாதை ஏறுறோம் இல்லைங்களா, அந்த மலை வழியாக நம்ம கீழே இறங்குவோம். இது வந்து வேறு வழி, ஏறுறது வேறு வழி. ஆனால் இந்த மலை மேலே ஏறுற ஜேர்னியே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மலை மேலே ஏறுறதே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா 7 மலை இருக்குது அப்படின்னு தான் இங்கே சொல்லுவாங்க. அதனால தான் 7 மலையான். நீங்கள் மேலே ஏற ஏற நீங்கள் கீழே சிட்டியோட வியூவை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பர்டிகுலர் திருப்பதி வந்து கோவில் மட்டும்தான் அப்படின்றது இல்லாமல் அந்த ஊரையே வந்து இந்த சாமி எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அங்கே இருக்கிற மக்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் சின்ன வயசுலேருந்து திருப்பதி போயிருக்கேன். இது வரைக்கும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிருக்கேன். ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டி திருப்பதி போகிறப்பையும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பார்க்குறேன். ஒவ்வொரு வகையில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா எந்த வழியில் போகிறோமோ அதே வழியில் தான் இறங்குவோம். கொஞ்ச நாள் கழித்து போகிறப்போ போகிற வழி ஒன்றா இருக்கும், வர வழி ஒன்றா இருக்கும். பிகாஸ் நான் வந்து அந்த வயசில் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறது நடப்பாதையை வந்து நம்ம போகிறப்பையும் பார்ப்போம், வரப்பையும் பார்ப்போம். ஏன்னா நடப்பாதையில் தான் வந்து மான் நிறைய இருக்கிற ஒரு இடம் வரும். ஸோ பஸ்ஸில் போகிறப்பையும் நம்மளால் மானை பார்க்க முடியும். அது கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சுன்னா நம்மளால் ஏன் மானை பார்க்க முடியல அப்படின்னு நான் அப்போது ரியலைஸ் பண்ண விஷயம் தான், நம்ம ஏறுறது ஒரு வழியில் போகிறோம், இறங்குறது ஒரு வழியில் போகிறோம். ஸோ அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்து எந்நேரமும் எப்போவுமே யோசிச்சுட்டே தான் இருக்காங்க அந்த தேவஸ்தானம் போர்ட். ஸோ நல்ல வியூவெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக நாங்கள் திருப்பதி மேலே திருமலா வந்து சேர்ந்துட்டோம். ரொம்பவே ஹாப்பி. நீங்கள் வரப்பவே வந்து அந்த பாட்டு, அந்த ஸ்மெல் எல்லாத்துக்கும் மேலே அந்த மலை மேலே ப்யூரான அந்த காற்றுங்க, அது சுவாசம் பண்ணுறதே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போது திருப்பதியில் வந்து பிளாஸ்டிக் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் கூட பார்த்திங்கன்னா கண்ணாடியில் தான் இருக்குது. ஒரு பாட்டில் வந்து 70 ரூபான்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு அந்த பாட்டில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்க எந்த கடையில் கொடுத்தாலும் உங்களுக்கு 30 to 40 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே பிளாஸ்டிக் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். ஸோ போகிற நீங்களும் எந்த பிளாஸ்டிக் பொருள் எடுத்துகிட்டு போனாலும், அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனில் எடுத்துகிட்டு போனாலுமே தயவு செய்து அந்த பிளாஸ்டிக் வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கவர்லேயே எடுத்துகிட்டு வந்து கீழே டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளே திரும்பவும் வந்து இப்போ தான் அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல திரும்பவும் குப்பை சேர்த்தக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஈகோசிஸ்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்தே உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் டேரெக்டாக வந்துட்டு லாக்கர் எடுத்து எங்களோட லக்கேஜை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு மொட்டை போடுற வேண்டுதல், அதனால் மொட்டை போடுற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கவுண்டரில் எல்லாமே வச்சுட்டு லாக்கரில் வச்சுட்டு அந்த மொட்டை போடுற கவுண்டருக்கு போயிட்டோம். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து மொட்டை போடுற இடத்துல ரொம்ப கூட்டமே இல்லை. நாங்கள் அரௌண்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் நான் மொட்டை போட்டுட்டேன். ஆனால் அவங்க தான் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு முடி ரொம்ப நீளமாக இருக்குது, கன்ஃபார்மாக நீங்கள் மொட்டை போடுறீங்களா, அண்ட் இந்த ஏஜில் ஃபீமேல்ஸ் மொட்டை போடுறது கம்மி, கன்ஃபார்மாக போடுறீங்களான்னு கேட்டுட்டு தான் மொட்டை போட்டாங்க. அந்த மொட்டை போடுற இடத்துல போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு நிறைய சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரியலாக இல்லை ஃபேக்கான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் அந்தளவுக்கு ருத்ராட்சம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. 3 முகம் 5 முகம் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஒரு சில ருத்ராட்சமெல்லாம் நேபாளிலேருந்து வந்தது அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்கேஸ் யாராவது ருத்ராட்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதை பற்றினா அனலைஸ் பண்ணிவிடுங்க. ருத்ராட்சம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியெல்லாம் இருக்கும், ஃபேக்குக்கும் ஒரிஜினலுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சின்னதாக இந்த காரப்பொரி வாங்கி சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உள்ளார போகலாம், ஏன்னா எவ்வளோ நேரத்துக்கு சாமி பார்ப்போன்னு வேறு தெரியாது அப்படின்றதுனால நான் அது வாங்கினேன். அந்த அண்ணா போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் பொரி தான் நமத்து இருந்தது. ஸோ
அந்த இடத்துல நம்ம பெருசாலாம் இமேஜின் பண்ணக்கூடாது. கிடைச்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். என் ஹஸ்பண்ட்னா பின்னாடி உன் முடி ஆடிட்டே வருது சரண்யா, வரப்போ உனக்கு மொட்டை அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அந்த போய் உட்கார்ந்தேன். அந்த அக்கா 2ஆக பிரித்து 2 சைடு ரப்பர் பேண்ட் போட்டாங்க. தண்ணியை லைட்டாக தெளித்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் மொட்டை போட்டுட்டு திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் கிளியராக இருக்கான்னு ஒன்ஸ் அகைன் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. மொட்டை போட்ட உட்காந்தப்போ தான் எனக்கே லைட்டாக பயம் இருந்தது. எப்படி இருக்குமோ வலிக்குமோ தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மொட்டை அடிச்சது. அண்ட் ஃபைனலி மொட்டை அடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் வேண்டுதல், பெருமாளுக்கு அதை செலுத்தினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே ஹாப்பி. நான் வந்துட்டு குளிச்சுட்டு என்னோடய சாரியெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். என்னோடய மொட்டை கெட்ட போட ரெடி ஆகிட்டு என் ஹஸ்பண்ட்காக வெயிட்டிங். அவரும் வந்தார்னா நாங்கள் கிளம்ப வேண்டியது தான். இப்படி தான் இருக்கும் அந்த லாக்கர். அண்ட் உங்களுக்கு மேட்டும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தூங்கலாம். இன்றைக்கி வாங்கிட்டு இத்தனை நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்ற எந்த கம்பல்ஷனும் இல்லை. நீங்கள் சாமி பார்த்துட்டு எப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமாக இருக்கோ அப்போ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி பார்க்க நடந்து வர ஆரம்பிச்சிடுவோம். அந்த கவுண்டர்லேருந்து வந்துட்டு சரி ஃபஸ்ட்டு சாமி பார்க்க போகலாமா அப்படின்னு பார்த்தப்ப பார்த்திங்கன்னா இந்த தர்ம சாப்பாடில் யாருமே இல்லை, கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எப்போல்லாம் சாப்பிட வரோமோ அப்போல்லாம் பயங்கரமாக கூட்டம் இருக்கும். இந்த வாட்டி கூட்டமே இல்லை. அதனால சரி ஓகே, பெருமாள் நம்மளை சாப்பிட கூப்பிட்றாரு, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாட்டை நோக்கி சென்று கொண்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த வாட்டி சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நல்ல நல்ல மீல்ஸ் இருந்தது. நைட் டைம்னாலும் மீல்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் எத்தனை பேர் இங்கே திருப்பதியில் உப்புமா சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியாது. இங்கே கிடைக்கிற உப்புமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பட்டிக்குள்ளார போனீங்கன்னா வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் தான் போட்டிருப்பாங்க. பட் இந்த உப்புமாவோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. எங்களுக்கு மீல்ஸில் சக்கரை பொங்கல், நூக்கல் பொரியல், அதுக்கப்புறம் பூசணிக்காய், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் வச்சு அரைச்ச ஒரு துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு சாதத்தோடு அந்த துவையலை வச்சு ஓரளவுக்கு சாப்பிட்டது எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நான் சாப்பாடு ஓரளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் நிறையவே சாப்பிட்டேன். வயிறுக்கும் நல்லா ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணோம் எங்கள் 2 பேருக்குமே. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல சாப்பாடு. அண்ட் இந்த விஷயம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. நீங்கள் திருப்பதி போனீங்க அப்படின்னா வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றத விட நீங்கள் தர்ம சாப்பாடு சாப்பிட்றது தான் அவ்வளோ நல்லது. நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அது நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டிங்கனாவே புரிஞ்சிடும். இது நிஜமாலுமே எனக்கு ஒரு பெரியவங்க சொன்னது. திருப்பதி போனால் எப்போவுமே வந்து நம்ம தர்ம சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு வரணும், வெளியில் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு பெரியவங்க சொன்னது தான். உங்களால் நெக்ஸ்ட் டைம் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த தர்ம சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஹால் தெரியுங்களா, எவ்வளோ மக்கள் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது சாப்பாடு சர்வ் பண்ணுறதுக்கு மட்டுமே. அண்ட் ஒரு ஃப்ளோர்லேயே 2-3 செக்ஷன்ஸ் இருக்குது. அட் அ டைமில் நாங்கள் அந்த பில்டிங்கில் வந்து மினிமம் ஒரு 2000 பேர் சாப்பிட்ருப்போங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பேசியஸாக இருந்தது. கண்டினியூஸாக சாப்பாடு போட்டுகிட்டே தான் இருக்காங்க, கண்டினியூஸாக சாப்பாடு செஞ்சுட்டே தான் இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு உண்டியலில் செலுத்துகிறோமோ காணிக்கையாக, அந்த அளவுக்கு நம்மளை அங்கே போனாங்கன்னா பக்தர்களாக நம்மளை நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து நமக்கான பேட் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்க தான் செய்யும். பிகாஸ் அங்கே வர கூட்டம், அவங்களும் நிறைய பேரை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் கோபம் வரும். அண்ட் தேர் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்க மக்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி என்னென்னா, ஃப்ரீ தர்ஷன் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் யாருக்குமே எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கீழே கொடுக்குறாங்கன்னு தெரியல. தெரியாமல் வந்தவங்க நிறைய பேர் வந்து தர்ஷன் பார்க்க முடியாமல் திரும்ப நாங்கள் கீழே போய் அந்த டோக்கன் வாங்க முடியுமா? ஏன்னா அவங்க வந்த நேரத்துக்கு டோக்கன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 12 மணின்னு இருக்குது. இவங்க திரும்ப கீழே போய் வாங்குறப்போ அது அடுத்த நாளைக்கு போயிடுது. ஸோ அப்படி போகிறப்போ அவங்க 1 நாள் இல்லை 2 நாள் பிளான் பண்ணி வந்தவங்க அடுத்த நாள் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு தர்ஷன் பார்க்க முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து தேவஸ்தானம் போர்ட் ப்ரொபகேண்ட் பண்ணால் வர டிவோட்டிஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திருமலாலேயும் அந்த ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு கவுண்டர் வச்சு கொடுத்தாங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி டோக்கன் வாங்க முடியாதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் இங்கே கோயில் இந்த
4 மாட ஸ்ட்ரீட்லேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரம்மோற்சவம் அப்போ போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கேம்பெயின் மாதிரியெல்லாம். ஸோ அதில் எல்லா இடத்துலையும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ தர்ஷனுக்குள்ளாரையும் அலோவ் பண்ணாததுனால. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஸோ இதை கொஞ்சம் பிளான் பண்ணி வந்துடுங்க. ஒன்று அந்த டோக்கன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரூ. 300 தர்ஷனில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சுப்ரபாதம் சேவா இருக்குது, அதில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. கல்யாண சேவா இதில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, பட் எதுலேயுமே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா சாமி பார்க்கறதுக்கு ஒரே வழி வந்து 10,500 ஒரு டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட்டை எடுத்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலையும் சாமி பார்க்கலாம். பட் இது எல்லாராலையும் பண்ண முடியுமா, எல்லாருக்கும் ஃபிசிபிளாக அப்படின்னு சொன்னால் அது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயந்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா சாமியை நல்லா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போகலாம். ஏன்னா நமக்கே லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோவில் போகிற இடத்துல தான் நம்ம எல்லாத்தையுமே மறந்து நிம்மதியாக இருந்துட்டு திரும்ப போய் அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண போவோம். ஸோ வந்த இடத்துலையும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டே நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொட்டை போட்டது எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. அதுவும் இல்லாமல் எவ்வளோ சென்னை எக்ஸ்ட்ரீம் வெயிலோ, மேலே திருமலாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் குளிருங்க. அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. தட் இஸ் அ பவர் ஆஃப் நேச்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ குளிர் எங்களால் தாங்க முடியல, அதனால் ஒரு கேப் வாங்கி போட்டாச்சு. தர்ஷனுக்கு போனால் இவ்வளோ தான் கூட்டம்னு இல்லைங்க. இது வந்து உள்ளாரெல்லாம் இல்லைங்க, வெளியிலேயே இவ்வளோ கூட்டம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 3 மணி அந்த மாதிரி உள்ளார போனவங்க இன்னும் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. முடியாதவங்கெல்லாம் வந்து படுத்துட்டாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நான் வெளில போயிட்டு வீடியோ எடுத்தப்போ தான் பார்த்தேன், அப்பா இவங்கெல்லாம் எப்போ போய் சாமி பார்ப்பாங்கன்னு தெரியல. நாங்கள் அந்த க்யூவில் நின்று பொழுதே விடிஞ்சிடுச்சு. ஆனால் நாங்கள் இன்னமும் எங்களால் உள்ளார போக முடியல. பட் எங்ககிட்ட சொன்னாங்க அரௌண்ட் ஒரு 12 o'clock அந்த மாதிரி நீங்கள் சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் தான் வெளியிலையும் உள்ளாரையும் வந்து போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னால் கம்ப்ளீட்டாக இருக்க முடியல. ஸோ எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி. ஆனால் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்ததுங்க கோபுர தரிசனம். இந்த ஃபஸ்ட்டு தெரிகிற கோபுரம் தான் இந்த காம்பவுண்ட் கோபுரம், 4 மாத வீதியோட காம்பவுண்ட் கோபுரம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது கொடிமர கோபுரம். அதுக்கு பின்னாடி அந்த கோல்டன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வெங்கடாஜலபதி இருக்கிற மூலஸ்தான கோபுரம். நீங்கள் அங்கே மேலே அந்த கற்பூரம் ஏற்றுற இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முன்னெல்லாம் இதை விட நல்ல வியூ இருக்குங்க. அங்கே மேலேருந்து பார்க்குறப்போ சாமி கீழே இருக்கும், ஹோல் கோவிலுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து கோவிலில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் செய்கிறதுனால, அதுவும் இல்லாமல் வெயில் காலத்தில் மதிய நேரத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால ஃபுல்லாக அந்த ஷீட் மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ அந்த ஷீட்டெல்லாம் அங்கங்கே வந்து இருக்கிறதுனால கோயிலோட கம்ப்ளீட் வியூ தெரியல. பட் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கோவில் தேவஸ்தானம் போர்டும் வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நைட் நமக்கு எந்த அளவுக்கு குளிர் எக்ஸ்ட்ரீமாக போகுதோ அந்த அளவுக்கு மதிய நேரத்தில் வெயில் கால் தரையிலே வைக்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்குது. அண்ட் இங்கே ஃபுல்லாக கல் இருக்கிறதுனால வெயில் நமக்கு ரொம்ப அதிகமாகவே தெரியுது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து வராகமூர்த்தி சன்னதி இருக்குது. அவர் தான் வந்து வெங்கடாஜலபதிக்கே இங்கே இடம் கொடுத்து இருக்க வச்சுருக்கிறவர். ஸோ அவரை வந்து நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க, அது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து சாப்பிட்லான்னு வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொங்கலும் சட்னியும் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பொங்கலெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சாப்பிட. பட் நீங்கள் அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு டேஸ்ட்டே அப்படியே வேறு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இங்கே உப்புமாவே அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்கங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் உப்புமா. எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல, நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் தர்ஷனெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ண வந்தோம். ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கனால, பாப்பாவை விட்டுட்டு வந்திருக்கனால அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அவளுக்கு கலரிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கலர் பேலட் ஒன்று ரொம்ப நாளாக அவளுக்கு ஒரு பைனாகுலர் வாங்கி தரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதையும் பார்த்தேன். பைனாகுலரும் கலர் பேலட்டும் அவளுக்கு விளையாடுறதுக்கு வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நடந்து வர்றவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். நடந்து வரவங்க வந்து கீழே வந்து
திருப்பதி வந்துட்டு அலிப்பேரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு வந்து நடக்கிற இடத்துக்கு ஆட்டோவில் விட்டுருவாங்க. அரௌண்ட் ஒரு 50 ரூபா அந்த மாதிரி பர் ஹெட்டுக்கு கேட்பாங்க. பக்கம் தான், ஆனால் 50 ரூபா கேட்பாங்க. நீங்கள் கொடுத்துட்டு இறங்குனீங்கன்னா நைட்டு நாங்கள் 2 மணிலேருந்தெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் சிறுத்தை பயன்றனால நைட்டில் நிறைய பேர் நடக்கிறதில்ல. ஒரு 3 மணி அந்த மாதிரி விடிய தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கீழே ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி நீங்கள் மேலே வந்துடலாம். மேலே வந்த இடத்துலையே உங்களுக்கு அந்த லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். அங்கே உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக குளிச்சுட்டு சாமி தரிசனம் பார்க்க போயிடலாம். உங்களோட அந்த நடந்து வந்த டோக்கனுக்கும் 2 லட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம். நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு இதுதான் லட்டு வாங்குகிற இடம். ஸோ நாங்கள் பேக் வாங்கிட்டு லட்டு வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வந்துட்டு குளத்தை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் நடந்து வரப்போ உங்களுக்கு முக்கியமான இடமா காளி கோபுரமும் குமரி நெட்டும் இருக்கும். இந்த காளி கோபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்து வர்றதுக்கான டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த டோக்கனை வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த டோக்கன் மட்டும்தான் நீங்கள் நடந்து வந்ததுக்கான அத்தாச்சி. நீங்கள் நடந்து வந்த டிவோட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டோக்கனே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணிவிட்டு குமரி நெட்டு வருவீங்க. அது ரொம்ப பெர்பெண்டிகுலராக இருக்கும். இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு அந்த குமரி நெட்டு ஏறுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிஜமாலுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முட்டி போட்டு அந்த குமரி நெட்டை ஏறுவாங்க. அவங்க வேண்டுதல், அதுக்கப்புறம் அவங்க ஸ்ரத்தையோட அவங்களோட அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விஷ்ணு சரசரநாமம் சொல்லிக்கிட்டே எல்லாம் ஏறுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லாராலையும் அது பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு மனதைரியம். ஏன்னா நம்ம ஃபிசிக்கலியும் நம்மளோட எஃபர்ட்டை போடுறோம். அந்த போடுற எஃபர்ட் கூட நம்ம ஒரு ஸ்லோகனை சொல்லிகிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் விஷ்ணு சரசரநாமமெல்லாம் ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் அதை ஸ்ரத்தையோடு செய்கிற மக்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிஜமாலுமே ஹேட்ஸ் ஆஃப் தான். ஸோ நீங்கள் நடைப்பயணம் போகிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் அலிப்பேரி போகலாம். அண்ட் இன்னொரு வழியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த வழியை நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அலிப்பேரி நாங்கள் ரெகுலராக நடந்து வந்ததுனால உங்களுக்கு அங்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்கும். மொத்தம் 3600 படி இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடும் வரும், ஃப்ளாட் சர்ஃபேஸும் இருக்கும். உங்களுக்கு நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஒரு சிலர் குழந்தையும் கூட்டிகிட்டு வருவாங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டாமினா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நடந்தும் வரலாம். அண்ட் சம்டைம்ஸ் விஐபிஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தர்ஷன் அரௌண்ட் ஒரு 1 or 2 hours நிறுத்தி வச்சுடுவாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்திருப்பார் போல இருக்குது. ஸோ விஐபி தர்ஷனில். ஸோ அதனாலேயும் ஒரு 1 hour நிறுத்தி வச்சுருந்தாங்க. பட் எனிஹவ் நாங்கள் சாமி பார்த்துட்டு அப்படியே வெளில ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பொறுமையாக தேவைப்படுறதெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே லக்கேஜ் கவுண்டரில் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு லாக்கர் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றது தான் எங்களோட பிளான். மதிய சாப்பாடு நாங்கள் பெருசாக எதுவும் சாப்பிடல. பிகாஸ் எனக்கு அங்கே பொங்கல் சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. அதனால் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். கிளம்பிட்டு நாங்கள் அரௌண்ட் ஒரு 4:30 அந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வீட்டில் அம்மா லஞ்ச் எல்லாம் செய்து வச்சுருந்தாங்க. அது சாப்பிட்றது எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஏதாவது வேண்டிக்கணும்னு நினச்சி போனால் கூட அந்த பெருமாளை பார்க்குறப்போ வேண்டிக்கவே முடியாது. ஏன்னா உள்ளார பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பெருமாள் நின்றுட்டுருப்பார். விளக்கு எரியிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன வேண்டிக்கணும்னு நினச்சி போனாலும் அங்கே போயிட்டு அந்த பெருமாளை பார்த்த சந்தோஷத்தில் நீங்கள் எல்லாமே மறந்துடுவீங்க. நான் அப்படி தான். எனக்கு அவரை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஒரு அழுகை, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல் பண்ணுறதுக்கே. ஆனால் அந்த எமோஷன் அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு வரும். வேறு எது வரைக்கும் நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணதில்லை. பிகாஸ் அது ஒரு ட்ரஸ்ட்டாக கூட இருக்கலாம். எல்லாரையும் தாண்டி நம்ம கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நம்புகிறப்போ அந்த ட்ரஸ்ட்னால் மட்டுமா கூட இருக்கலாம் அந்த ஒரு எமோஷன் வர்றதுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சாமி. எல்லா நேரமும் ஜுவல் போட்டிருப்பாங்களா அப்படின்னாலாம் கிடையாது. ஒரு சில நாளில் துளசி மாலை மட்டும்
போட்ட மாதிரி பெருமாள் தரிசனம் நான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி வந்து பூவில் மட்டுமே அலங்காரம் பண்ணின பெருமாளை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி தரிசனம். நீங்கள் போகிற அன்றைக்கி என்ன தரிசனம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் போங்க. கல்யாண சேவையெல்லாம் போனீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் அலோவ் பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜையில் உட்கார்ற மாதிரியான இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கே சேவாய்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ எல்லாமே ஜியோ தான் டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சைட்குள்ளார போனீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ரூமையும் புக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கிளம்பலாம். ஆனால் எப்போவுமே திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி வெல் ஆர்கனைஸ்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக சாமி பார்த்துட்டு வரலாம். அண்ட் ஃபைனலி நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பஸ் ஏறிட்டோம். ஸோ இங்கே க்ராஸ் பண்ணால் நாங்கள் டேரெக்டாக திருப்பதி. அண்ட் திருப்பதி வர்றவங்க வந்து எப்போவுமே எங்கெங்கே போவாங்க அப்படின்னா பக்கத்தில் காளஹஸ்தி இருக்குது. அது எல்லாத்துக்கும் முன்னாடி கீழே கோவிந்தராஜப்பட்டினம்னு இருக்குது. பெரியாண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை போய் பார்த்துட்டு போகிறது ரொம்ப விசேஷம். பெரியாண்டவர் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சால் இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்லுவாங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள், அவரை முடிஞ்சால் நீங்கள் பார்த்துட்டு போங்க. அண்ட் மேலே இன்னொன்று இங்கே சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா பாபநாசம் இருக்குது. ஒரு ஹனுமன் கோயில் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கோம், அதனால நாங்கள் பாப்பாவையும் விட்டுட்டு வந்ததுனால நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்தவங்கெல்லாம் வந்து நடப்பாதை, இதுதான் நடப்பாதையோட ஃபினிஷிங் லைனு. ஸோ நடந்து வர்ற பக்தர்கள் தான் வராங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம மலை ஏறினது ஒரு வழியில் இறங்குறது ஒரு வழியிலன்னு. இறங்குற வழி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேலே திருப்பதியிலேருந்து பிரிட்ஜ் ஏறப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல மலை, அந்த மலை வழியாக தான் நம்ம இறங்குறோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய மானெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் நடப்பாதையில் வந்தீங்கன்னா அதுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே வரலாம். 1 hour டிஸ்டன்ஸில் தான் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த நடப்பாதை. கீழே பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜப்பட்டினம், அங்கேருந்து வந்து உங்களால் காளஹஸ்தி போக முடியும். அதுக்கப்புறம் அலமேல் மங்காபுரம் அம்பாலை போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்க கோயில். காளஹஸ்தியில் பார்த்திங்கன்னா இந்த தோஷம் நிவர்த்தனை, கல்யாணம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பூஜைகள் எல்லாம் அங்கே பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காளஹஸ்தி போகலாம். மோஸ்ட்லி இந்த பூஜை பண்ணுற வரவங்க வந்து டைரெக்டாக காளஹஸ்தி வந்து அங்கேருந்து அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அலமேல் மங்கபுரத்தில் வந்து அம்பாள் இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இங்கே இந்த 2 கோயிலுமே ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையோட அந்த சாமியும் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம். உங்களுக்கு மலை இறங்குறதும் நல்லா அட்வென்ச்சரஸாக இருக்கும். இந்த ட்ரிப்பே உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வீலரில் வரலாம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஜீப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜீப் எடுத்தீங்க அப்படின்னா கீழேருந்து மேலே, அதுக்கு மேலே இருக்க கோயில் எல்லாமே உங்களை வந்து சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் பேசிக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க, இன்கேஸ் நீங்கள் 2 பேர் அப்படின்னா மற்ற ஃபேமிலியோட மிங்கிள் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா என்ஜாயபுளான ட்ரிப் தான். நம்ம வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1 வாட்டியோ 2 வாட்டியோ வருவோம். ஒரு சிலரெல்லாம் ரெகுலராக வருவாங்க. ரெகுலராக வரவங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. பட் உங்களுக்கு திருமலா மேலே ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம என்றைக்காவது ஒரு வாட்டி வருஷத்தில் 1 நாள் 2 நாளுக்கு நம்ம செலவு பண்ணுறது தப்பில்லை இல்லைங்க. அண்ட் இங்கே ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். ஒரு ஹோட்டலில் நல்லாயிருக்கும், ஒரு ஹோட்டலில் ஒன்றுமே இல்லாத மாதிரியும் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபுட்டு பொறுத்தவரைக்கும் ரிவ்யூ பண்ணுறப்போ ஓகேவாக இருக்கும், சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஸோ இந்த இடந்தாங்க, இங்கேருந்து தான் வந்து காளி கோபுரத்தில் குமரி நெட்டுலேருந்து வெளியில் வர இடம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ரோட்டில் தான் நடப்பாதை இருக்கும். நீங்கள் நடந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. மொத்தம் வந்து 3600 படிக்கட்டுகள் இருக்குது. அந்த கவுண்ட் வந்து அங்கேயே போட்டிருப்பாங்க உங்களோட ஃபினிஷிங் லைனில் நீங்கள் எத்தனை படிக்கட்டு நடந்து வந்திருக்கீங்க அப்படின்றது.
நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ இன்ஃப்ரா டெவலப் பண்ணியிருக்காங்க. போகிறதுக்கு வழி, வர்றதுக்கு வேறு வழி, பஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீப்பு, வேனு, டூ வீலர் இவ்வளோ இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலலாம் இங்கே எதுவுமே இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சே இப்போ நம்ம எந்த வழியில் இறங்குறோமோ அந்த வழியில் தான் பஸ்ஸு வரும். 2 வேவாக இருந்துச்சு. ஆக்சிடெண்ட் கூட அந்தளவுக்கு எதுவுமே ஆகாது. அந்த வழியில் போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மாட்டு வண்டியில் வருவாங்க, நடந்து வருவாங்க. நடப்பாதையே 2 வழி இருக்குது. ஸோ அப்போல்லாம் எப்படி வந்திருப்பாங்க, இங்கே இருக்கிற வைல்ட் லைஃப்பை எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அதை எல்லாம் தாண்டி மேலே பெருமாளை பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்னர் பீஸ் கிடச்சிருக்குங்க. அது இன்னைய வரைக்கும் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறதா நம்புகிறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம வேண்டுதல் வைக்கிறோம், நிறைவேறுது, நமக்கான ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி அவங்கவுங்க பிலீஃப்ஸ் ஒவ்வொரு மாதிரி. இந்த கோயிலுக்கு போகிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த நாளே வீட்டில் எல்லாருமே எக்ஸைட்டடாக என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்து வச்சுப்போம். பஸ்ஸில் வரப்பையும் ஒரே ஜாலி மூடோட, மேலே போகிறப்பையும் ஒரே ஜாலி மூட், அங்கே சாமி பார்த்த சந்தோஷம், லட்டு வாங்கின ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கி வரப்போ அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டு வரப்போ நம்ம இந்த டே டு டே லைஃப்பில் இருந்த எல்லா டென்ஷன், ப்ரெஷர் எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்மளோட உடம்பு நார்மலாக இருக்கும். ஸோ நம்மளோட மெஷினை நார்மலாக செட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு நம்ம புதுசாக ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி எல்லா ப்ராப்ளத்துக்கான ரெசல்யூஷனை தேட போகிறோம். ஸோ நம்மளோட உடம்புக்கும் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட், ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே ரிலீவ் ஆகணும். அப்படி ரிலீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடையும் நீங்கள் இங்கே டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ நல்லாவே இருக்கும். நம்ம கல்ச்சர் இன் சென்ஸ் அந்த காலத்தில் இந்த பில்டிங்ஸ் எப்படி கட்டினாங்க, எப்படி இந்த மலையை குடஞ்சி இவ்வளோ ரூட் போட்டிருக்காங்க, எப்படி நடப்பாதை செட் பண்ணாங்க, இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, இது எல்லாமே நமக்கு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தாங்க. படிப்பு சயின்டிஃபிக்காக பார்த்தா சயின்டிஃபிக், கடவுளாக பார்த்தா கடவுள். இதில் சிவில் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் என்னைக்காவது ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா இது வரைக்கும் திருப்பதி போகாதவங்க அங்கே போய் பாருங்கள். போகுனதே கிடையாது, இதுக்கப்புறம் திரும்பி போகணும் அப்படின்ற மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்கவங்க ஒரு நாள் அங்கேயே தங்கி இன்னும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். நான் நினைக்கிறேன் நான் கவர் பண்ணின இந்த வீடியோ அண்ட் இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு. அண்ட் இதில் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் வர அப்கமிங் வீடியோஸில் இப்போது வர கிராஜுவேட்ஸ், டிப்ளமோஸ் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் என்னென்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் கோச்சிங் சென்டர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ஹியூமன்ஸ் ரிசோர்ஸும் நிறைய இருக்குது. பட் எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே சப்ளை இருக்க மாட்டேங்குது, எங்கே சப்ளை இருக்கோ அங்கே டிமாண்ட் இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் கரெக்டான ஒரு இடத்துல மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கெரியர் க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லச்சு ஸ்கை மனம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching my vlog.